வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாமுக்காக கொஷின் சீரியஸ் மேக்ஸ் கொஷின் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம 430 கேள்விகள் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 431லேருந்து 440 வரைக்கும் பார்க்கலாம். வாங்க 431வது கேள்வி. 3.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் மற்றும் 3.5 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி 3 வேல்யூ கொடுத்துட்டு முக்கோணமாக அமையுமா அப்படின்னு கேட்டாங்கன்னாவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுலேயும் நான் ஒரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி 3 வேல்யூ கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இதை டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டு கடைசி 2 நம்பரை கூட்டணும். கூட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 6 4 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டேன். கடைசி 2 நம்பரை கூட்டுறோம். கூட்டினா 7 வருது. இந்த பெரிய நம்பரை விட நம்ம கூட்டின நம்பர் பெருசாக வந்தால் தான் இது முக்கோணமாக அமைக்க முடியும், இல்லைன்னா இருக்காது. இந்த கொஷினில் பாருங்கள் 3 வேல்யூம் சமமாக இருக்குது. அப்போ சமமாக இருந்தாவே சமபக்க முக்கோணம். ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இது டிக்ரீசிங் ஆர்டர் எழுதினாலும் சரி, இன்க்ரீசிங் ஆர்டர்னு இதுதான் வரும். அப்போ இது ரெண்டையும் கூப்பிட்டோன்னா 7 வரும். அப்போ 3.5 விட இந்த 7 அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக இது முக்கோணமாக அமைய முடியும். இது எந்த வகை முக்கோணம் அப்படின்னு கேட்கும் போது 3 வேலையும் சமமாக இருக்கனால இது சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம். அடுத்தது 432 9 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதுவோம். இங்கே 5 இங்கே 4, கடைசி 2 கூட்டுவோம். கூட்டினா 9 வருது. 9 9 சமமாக இருக்குது. எப்பயுமே சமமாக இருக்கக்கூடாது, அது அதிகமாக தான் இருக்கணும். அப்போ இது கண்டிப்பாக இது முக்கோணத்தை அமைக்காது. அடுத்தது கம்மியாகவும் வரக்கூடாது, ஈக்குவலாகவும் வரக்கூடாது, அதிகமாக தான் இருக்கணும். அந்த கூட்டுற 2 வேல்யூ இருக்கிறதுலே சின்ன 2 வேல்யூவை கூட்டும் போது அதுதான் அதிகமாக இருக்கணும். இப்போ 433 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி இன்ன வரைக்கும் நம்ம பக்கங்களை வச்சு பார்த்தோம். இப்போ டிகிரி வச்சு பார்ப்போம். இப்போ 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக. இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொஷின் கொடுக்குறேன். அப்போ இப்படி வந்தாவே முக்கோணம் வந்ததுன்னா இந்த 3 டிகிரியும் கூட்டணும். கூட்டினா நமக்கு 180 வரணும். இதை 3 கூட்டினா 180 வருது. அப்போ கண்டிப்பாக இது முக்கோணம் அமைக்க முடியும். ஆனால் இது எந்த வகையை சேர்ந்ததுன்னா இது எந்த கோண வகை அப்படின்னா கண்டிப்பாக குறுங்கோணம். 60 60 டிகிரினா இங்கே 60 இங்கே 60 இங்கே 60. அப்போ குறுங்கோண முக்கோணமாக இருக்கும். எந்த வகைனா குறுங்கோண முக்கோணம். அடுத்தது பார்க்கலாம். 434 90 டிகிரி 55 டிகிரி 35 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் முக்கோணத்தின் வகையை காண்க. இந்த டிகிரி கொடுத்தாங்கனாவே இந்த 3ஐயும் கூட்டணும். 90 55 ப்ளஸ் 35 இது எல்லாத்தையும் கூட்டினா கண்டிப்பாக 180 டிகிரி வருது. அப்போ கண்டிப்பாக முக்கோணத்தை அமைக்க முடியும். எந்த வகை முக்கோணம்னா கோணங்கள் அடிப்படையில் பார்க்குறோம். இந்த 3ல் 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரினா செங்கோணம். அப்போ இது என்ன வகை முக்கோணம்? செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம். அடுத்தது 435 60 டிகிரி 40 டிகிரி 42 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆமெனில் அம்முக்கோண வகையை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3ஐயும் கூட்டுவோம். 60 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி ப்ளஸ் 42 டிகிரி அப்படிங்கும் போது இதை கூட்டினா 142 வருது. நம்ம 180 டிகிரி இல்லை. அப்போ இது 2ஐயும் கூட்டினா 180 வரணும். வராததுனால இது கண்டிப்பாக முக்கோணம் அமைக்க முடியாது. பாருங்கள், இது ஹோம்ஒர்க்காக போட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 60 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் அம்முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 437 எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 70 டிகிரி 60 டிகிரி 50 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் அம்முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக. இதை இதுக்கும் ஆன்சர் 436 437 உங்களுக்கு
ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? கொஷினாக கொடுக்குறேன், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது 438 பாருங்கள். 100 டிகிரி, 50 டிகிரி, 30 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் இம்முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக. அப்போ எத்தனை கொஷின் கொடுத்துருக்குன்னா 36, 37, 38 இந்த 3 கொஷினும் நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஷினுக்கும் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்தது 439 ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ மூன்றாவது கோணம் என்ன? ஒரு முக்கோணத்தோட 2 கோணம் கொடுத்தாச்சு. அப்போ மூன்றாவது கோணம்னா இப்போ எப்படி கண்டுபிடிக்குன்னா இது ரெண்டையும் கூட்டணும். 80 + 60 80ம் 60ம் கூட்டினா என்ன வரும்? 140 வரும். 80யும் 60யும் கூட்டினா 140. அப்போ டோட்டலாக வந்து இந்த 3 கோணங்களை கூட்டினா 180 முக்கோணத்தில். அப்போ 180லேருந்து இந்த ஆட் பண்ணதை வந்து மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணால் 40. அப்போ வந்து அந்த மூன்றாவது கோணம் என்னது? 40. அடுத்தது இந்த கேள்வியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. இதை நான் போட்டுறேன். அடுத்த வீடியோவில் நான் கொஷின் கொடுக்குறேன். ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் 75, 35 ஆகும். மூன்றாவது கோணம் என்ன? அப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 110 கிடைக்கிது. இது ரெண்டையும் கூட்டினா 110. அப்போ மூன்றாவது கோணம்னா 180. டோட்டலாக முக்கோணத்தில் 3 கோணங்களையும் கூட்டும் போது 180 கிடைக்கணும். அப்போ 180லேருந்து 110 மைனஸ் பண்ணால் நமக்கு மூன்றாவது கோணம் கிடைக்கும். அப்போ 70 தான் மூன்றாவது கோணம். இதோட பார்த்திங்கன்னா 440 கேள்விகள் பார்த்தாச்சு. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.